அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் தமிழ் 3ஆம் தேதி பிறந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது சித்திரை மாதத்தில் தமிழ் 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உரிய ஆதிகால பரிகார கோவிலும் அதுக்குரிய பலன்களும் பாருங்கள். இந்த சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப அரிது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சீரழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சீரழியுங்கிறத விதியை நம்ம முடிவு பண்ண முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? பிறக்கும் குழந்தை பிரசவம் ஆகிறதுக்கு கருவில் உருவாகி 300 நாள் நம்ம டைம் சொல்கிறோம். ஆனால் கருவில் உருவாகி 300 நாளைக்கு முன்னாடி 9 மாதத்தில் பிறக்குது ஒரு குழந்தை, 8.5 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, முழுசாக 10 மாதத்தில் பிறக்குது. அப்போது கருவை உருவாக்குறதும் அந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு கொண்டு வரதும் நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியுது? இது நம்ம கையில் கிடையவே கிடையாது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு போகிறக்கு நம்மளோட இஷ்டம். ஆனால் அந்த பிறப்பும் இறப்பும் யார் கையில் இருக்குதுன்னு கடவுளுடைய இஷ்டம். அப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தால் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் 3ஆம் தேதி என்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்த ஜாதகத்தில் அந்த 3ஆம் தேதி அன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீடே வாங்காதவங்க வீடு வாங்குவாங்க, சொத்தே அமையாதவங்களுக்கு சொத்து அமையும். இடம் தட வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்கள் காரு பங்களான்னு எல்லாம் படன்னு வரும். அந்த சித்திரை மாதத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கி தமிழில் பிறக்கணும். பாருங்களேன், ஒரு கிரகத்தினுடைய சக்தி எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் தேதி வேறையே அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தேதி. தமிழ் என்றைக்குமே பஞ்சாங்க கணக்கு, ஆங்கிலம் என்பது ஆங்கில கணக்கு வேறு. இரவு 12 மணி டு 12 மணி. ஆனால் பஞ்சாங்கத்தில் பாருங்கள், சூரிய உதயம் டு சூரிய உதயம் தான் பஞ்சாங்கம். அதனால தான் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே பஞ்சாங்கத்தில் சூரிய உதயமும் அஸ்தமனமும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அஸ்தமனம் முடிஞ்சோனையுமே அடுத்தது விடிய காலையில் 6 மணிக்கு உதயம்னு கொடுத்துருப்பாங்க. இது பஞ்சாங்க கணக்கு. பஞ்சு அங்கங்கள், பஞ்சு அங்கம் அது என்ன? திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம். இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்ச அங்கங்கள். அது காலப்போக்கில் பஞ்ச ஆங்கம்னு வந்துருச்சு. இந்த பஞ்ச அங்கங்களையும் இயக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம சூரியன் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சூரியன் 3ஆம் தேதி பிறந்துக்கிறவங்களுக்கு 3 டிகிரியில் சூரியன் உச்சமாக இருப்பார். ஒரு ராசியில் 10 டிகிரி பரம உச்சம்னா 3 டிகிரியில் ஒரு குழந்தை உச்சமானா எவ்வளோ பவர்னு பாருங்கள். அப்படி ஒரு குழந்தை பிறக்கணுமே இந்த பூமிக்கு. அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வம்சத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தையாக இருக்கும். இந்த குழந்தை பிறந்து எல்லா யோகமும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தில் இதை எடுத்து கொடுத்துரும். அதுக்குத்தான் இவங்க பிறவி எடுத்து வர்றது. அப்படியே சோர்ந்து வறுமையாக அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குடும்பமே மகிழ்ச்சி ஆயிரும். எப்படி? ஒரு குழந்தை பிறந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதும் வாரிசுனால தான். அதே குழந்தை உருவாகி வளர்ச்சி ஆகிறதுக்கு வாரிசுனால தான். அப்போ நாம் செய்கிற பாவ புண்ணியத்தை வச்சு தான் இந்த குழந்தைகள் பிறக்கும். எப்படி? நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை வச்சு தான் ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், வேறு எதுலேயும் பிறக்காது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும். அப்போ ஜாதக ரீதியாக உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கணும்னா அது நல்ல யோகம்தானே. அப்போ ஜாதக ரீதியாக அம்சமாக நம்ம வாழணும்னா அந்த அமைப்பு நல்ல யோகத்தோடு வாழும். அப்போ எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அந்த யோகத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த அனுகிரக சக்தி வரணும். அப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தானே இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். அத யோகம். இதில் தமிழ் மாதத்தில் 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு கும்பகோணத்தில் கரும்பாயிரம்ங்கிற ஒரு கோவில் இருக்குது. அப்போ கரும்பாயிரம் அப்படின்னா பாருங்களேன், கரும்பாயிரம்ங்கிற ஒரு கோயிலே இருக்குது.
ஏதோ ஒரு வரலாறில் ஒரு புல்லுக்கட்டை கொண்டு வந்ததை அது தெய்வமாக மாறி அது கரும்பாக மாறி கரும்பு ஆயிரமாக மாறிச்சா, அதான் கரும்பு ஆயிரம்னு பேர். அந்த கரும்பு ஆயிரங்கிறது அங்கே சுக்கரனோட ஆதிக்கம் அங்கே வேலை செய்யுது. கரும்பு என்பது சுக்கரன், அந்த சுக்கரனுடைய பவர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு செல்வம் செழிக்கும். பூமாதேவியில் அந்த யோகங்கள் வேலை செய்யும். அந்த சக்திகள் குறையில்லாமல் இருக்கும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நல்லபடியாக வேலை செய்யும். அப்போ அது ஜாதகத்தில் முன்னோர்களுடைய வம்சாவளியில் நாம் எதையாவது அது கரெக்டாக செய்து அந்த வம்சத்துக்கு தேவையான விஷயத்தை நம்ம செய்து வச்சால் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது. அப்போ அதுக்கு சூரியனே சாட்சி. அதனால தான் கல்யாணம் பண்ணி வெளியில் வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைய சூரியனை நமஸ்காரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு காரணமே சூரிய நமஸ்காரம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அம்மிக்கல் மேலே வச்சு மாலை மிஞ்சி எல்லாம் போட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக சூரியனுடைய பவர் வரணுங்கிறதுக்காகத்தான் வெளியில் போய் சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணாங்க. அப்போ சூரியன் சாட்சியாங்கிறதுக்கு தான் அக்னி சாட்சியா. இது எல்லாம் பஞ்சபூதத்துக்குள்ளே தான் இந்த கணிதங்களை கொண்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். அப்படின்னா பாருங்கள், பஞ்சபூத சக்தியில் தான் இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து இந்த உலக மக்களுக்கு புகுத்தியிருக்காங்க. சித்தர்கள் சாதாரணமான விஷயமானு இப்போ சொல்லுங்கள். பார்த்தா பித்தர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் பார்த்தா பித்தர்களாக இருப்பாங்க, அது பித்தர்கள் அல்ல, பித்திருக்கள் அல்ல, சித்தர்கள். எப்படி? ஏன்னா அவங்க எளிமையாக இருப்பாங்க. அந்த முடிகிடி எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள அறியாமையே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அதிகமாக இருக்கும். அந்த பவர் அவங்களோட திறமை அவங்களுக்கே தெரியாது. உலக மக்கள் நலனுக்காக பிறந்தவங்க தான் சித்தர்கள். அவங்க உருவாக்கி வச்சது தான் இந்த ஜோதிடம், கணிதம் எல்லாமே முன்னோர்கள் வழியிலேருந்து வந்தது இது. அப்படின்னா பாருங்கள், எத்தனை தலைமுறைகள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் மனித பிறவி எடுத்து வந்திருப்பாங்க. அப்போ இதை நம்ம சரியாக செய்யணும் அல்லவா? அப்போ நம்ம இதை சரியாக செய்து அதுக்குரிய வேலை நம்ம செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். அப்போ இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கரும்பாயிர கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டுவாங்க. கும்பகோணம் மாவட்டத்துக்குள்ளே கரும்பாயிரம்ங்கிற கோயிலை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவிலில் எல்லா விவரங்களும் கிடைக்கும். தமிழ் மாதத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கி சித்திரை மாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உண்டான ஆதிகால பரிகார கோயில் இதுதான். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் யார் யார் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாதத்தில் பிறந்தாங்களோ அத்தனையும் இதில் வருது. அதுக்குரிய பரிகாரங்களை கோயிலுக்கு நீங்கள் போய் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோம், A4 சைஸு. இந்த புத்தகம் ஆன்லைன்லே கிடைக்குது. 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். இந்த புத்தகத்தை அப்படியே பெரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொக்கிஷங்களும் இருக்குது. அது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு அது உதவும். அப்பேற்பட்ட புத்தகத்தை இந்த உலகத்துக்கு நான் சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இந்த புத்தகத்தினால் பல பேர் பலனடைகிறாங்க. அதனால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த புக்கு உங்களுக்கு கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்துக்கு எல்லா உதவியும் செய்கிறோம். நவ கைலாயத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். அமாவாசை பௌர்ணமியில் நவ கைலாய கோயில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த கோவிலில் போய் முன்னோர்களுக்கெல்லாம் 9 கோயிலையும் போய் மோட்ச தீப விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணி விஸ்வாமித்திர கோயிலில் நவகலச பூஜை யாகமெல்லாம் செய்து அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறோம். இதுக்குரிய பரிகாரங்களும் நடக்குது. அதுக்கு நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா அமாவாசையில் வர்றவங்க வரலாம், பௌர்ணமியில் வர்றவங்களும் வரலாம். இது எல்லாம் சேர்ந்து நம்ம காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் உங்களுடைய மனம் சரியாகி உங்களுடைய ஜாதகம் சுத்தமாகி நல்லா வாழ்வதற்கு ஆலய வழிபாடே நல்லது என்று சொல்லி ஆதிகால பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.